இந்தியாவில் இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். பிரபாகரன் தனக்கு AK-74 துப்பாக்கியால் சுட சொல்லிக் கொடுத்ததாகவும், இந்தியாவிலேயே அந்த துப்பாக்கியால் சுட்ட ஒரே ஆள் நான் தான் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாத்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையின அப்படின்னு எடுத்துன்னு பாடுறா, இந்தாதானே இருக்காரு, இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவுந்துக்கிறதுன்னு. இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, சொல்லாம சொல்ல முடியாது. அது தலை கவுந்துக்கிறோம். அது வந்து அப்படி எந்திரிச்சு சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவனை வருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்திருக்காரு. அது சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சு இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கையே பிடிச்சிக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணா இப்ப கொடு விசை அடிங்க, அடிச்சவா அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, நான் இந்த போய் 2, திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய ஜிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட் நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளா தள்ளிட்டுது, மூச்சு வாங்கிட்டுது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்கார்ந்துருக்காப்ல. சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவில் AK-47 இருந்தது ராணுவத்துல. அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இந்தியாவில இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டு எங்க அண்ணன் அண்ணா அப்ப நம்ம கிட்ட இருக்க பிறகு வேற எங்கேயும் இல்லைன்னா ஆமா. அப்ப இந்தியாவில இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இல்லைன்னா அப்படின்னு எங்கால ஆமா, அதை இங்க சொல்லாதிய, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா, ஆமாடா AK-74 சுட்டேன். ஏடா உங்களை மாதிரி 60 வருஷமா பொய் சொல்லி புளிகி பொழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்துல வந்தவன் நினைக்கிறேன். ஏய் ஓடா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.